வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற Z5 சீரீஸோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்தபோதுலேருந்தே நான் பார்க்கணும்னு நினச்சேன். அதுவும் உதயநிதியும் அவங்க ஒய்ஃபும் கொடுத்த அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு சரி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போல இருக்குது, இந்த சீரீஸை பார்த்தே ஆகணும்னு அதை ட்ரெய்லர் வந்தபோதுலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியாக இப்போ தான் இந்த சீரீஸை பார்க்க முடிஞ்சுது. பட் இதுதான் இந்த சீரீஸோட ஒரு குவாலிட்டி அண்டு ஒரு முக்கியமான அம்சமும் கூட. சினிமாலாம் வந்த உடனே எஃப்டிஎஃப்எஸ்ன்ட்டு மொதல் நாளில் போய் உட்காந்து பார்க்கறது, பார்க்கலையா, ஐயோ இன்னும் பார்க்கலையா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்லாம் இந்த சீரீஸுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பீங்களோ, நான் அதில் ஒரு ஆள். இந்த மாதிரி வந்த உடனே ரிலீஸ் ஆன உடனே பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பிடிக்காதுங்கிறதோட அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் நான். அதுக்கேற்ற மாதிரி உடனே எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் சீரீஸ். இங்கே தான் இருக்கும், நம்மக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ இல்லையோ அந்த நேரத்தில் வாங்கி பார்த்துட்டு அப்புறமா அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் பார்க்கணும் சீரீஸு. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி வச்சுன்னு இருக்கோ இல்லையோ அது அப்படியே வச்சுக்கிறது கிடையாது. ஒரு 4-5 சீரீஸை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அதுலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணி அடுத்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ரிப்பீட்டு, அதுக்கப்புறம் கேன்சலும் ரிப்பீட்டு இப்படி தான் பார்க்கணும். இது இப்படி தான் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பட் எனிவேஸ், இந்த சீரீஸ் நான் இப்போ தான் பார்த்தேன். இதோட கதை எப்படி இருந்துச்சு, இதை நான் எப்படி விரும்பி பார்த்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட கதையை பார்த்தோம் அப்படின்னா, சில டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சில காரணத்தால் தன்னுடைய உயிரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க, கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருக்கவங்க, அப்புறம் வெவ்வேறு சில இதில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு 6 பேர் இருக்காங்க. அதில் வந்து காளிதாஸும் ஒருத்தராக வந்து அந்த தெரப்பியில் போய் சேர்றாரு. ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி சின்ன ஜெயந்தை வந்து ஒரு போட்டில் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடலுக்கு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வராரு. அவரும் இவங்கள்ட்ட அந்த மாதிரி தன்னை கடலுக்கு இவன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க. ஜீவா அப்படின்ற இந்த காளிதாஸ் கூட்டிகிட்டு போனான்ற சொல்கிறாங்க. இந்த காளிதாஸ் அன்றைக்கி தெரப்பிக்கு வந்தோடனே என்னையும் அந்த மாதிரி அவங்க ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போ, எங்களெல்லாம் தனியாக அனுப்ப மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் அனுப்ப மாட்டாங்க, நீ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும் தன் மேலே வந்து ஒரு சுமை வந்து விழுது. இவங்களெல்லாம் வந்து டூர் கூட்டிகிட்டு போகணும், ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு முதல்ல வேண்டான்னாலும் அதுக்கப்புறமா வந்து இவங்களை வந்து இந்த ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு காளிதாஸ். அந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த ஒருத்தருக்கும் இருக்கிற அந்த பேக் ஸ்டோரி என்ன, அவங்க என்ன விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அது எப்படி இந்த ட்ரிப்பு மூலமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி இந்த ட்ரிப்பு வந்து அவங்களுடைய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. ஓவராலாக இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து மொத்தமாக 7 எபிசோடு. இதில் ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 40 நிமிஷம் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 40 to 3/4 மணி நேரம் மாதிரி. ஒரு எபிசோடுமே வந்து அந்த எடுத்த விதம், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மியூசிக்கு அப்படின்ட்டு எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் இந்த சீரீஸில் நடிச்சிருந்தவங்க இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து நல்ல பரிச்சயமான முகங்கள் தான். காளிதாஸ் நடித்து நான் பார்க்குற ஃபஸ்ட்டு சீரீஸ் இது தான். சீரீஸோ மூவி எதுவாக இருந்தாலும் காளிதாஸ் நடித்து பார்க்குற ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு இது தான். கருணாகரன் தெரியும், ரேணுகா தெரியும், எல்லாருமே இவங்கெல்லாம் நல்லா நடிக்கக்கூடியவங்க தான். ஆனால் சம்ஹவ் இதில் ரேணுகாவை தவிர கருணாகரனையும் சொல்லுவேன், இவங்க 2 பேரை தவிர மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடித்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. அட்லீஸ்ட் ஆரம்பம் ஒரு 2 எபிசோடில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது குறிப்பாக அந்த காளிதாஸுக்கு எமோஷனலே வரல. இப்படி தான் நம்ம எல்லாத்துலேயும் நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதில் எமோஷனலே வரல. அண்ட் மோரோவர் சம்மந்தமே இல்லாமல் ஜீவா நீ தான் கூட்டிகிட்டு போகணும் ட்ரிப்புக்கு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அவனை பிடிச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு இப்போ இந்த 36 வயது நிலையில் வந்து சும்மா ஒரு லைனில் தான் நிற்பாங்க ஜோதிகா. அவங்க பாட்டி சொன்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஹரித்வாருக்கு போனோம் அப்படின்ட்டு. அது ஒரு 30 செகண்டாக மேபி 1 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எது சொன்னோன்னா நமக்குமே வந்து அப்படியே வா அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கதையை சின்ன ஜெயந்தி சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஐயோ என்ன நீங்கள் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. சின்ன ஜெயந்தி அந்த 6 பேர்கிட்ட என்ன பேசுனாங்கன்றதையும் நமக்கு காட்டலை. அவங்கள அங்கே இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் ஒன்றும் நடக்கலை. சின்ன ஜெயந்தியாக அங்கேருந்து குதிக்க போன ஒரு ஆள். இப்படி இருந்தபோது
ஒன்றுமே இல்லாத ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போனோம். அது ட்ரிப்பு கூட கிடையாது, என்னை கூட்டிகிட்டு போன்னு கூப்பிட்டதே சின்னது தான். போட்டில் கூட்டிகிட்டு போனவன் வந்து என்னை ட்ரிப்பு கூட்டிகிட்டு போன்னு சொன்னதே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அண்டு பத்தாக்குறைக்கு இந்த 7 எபிசோட்லேயும் இந்த காளிதாஸோட அப்பாவாக வரக்கூடிய நபர் ஒவ்வொன்றும் வந்து சொல்கிறாரு, ஏதோ சொல்கிறாரு அவர், இந்த மாதிரிப்பா அந்த மாதிரிப்பான்னு லிட்ரலி ஒட்டவே இல்லை. அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இலைய போலேங்கிறாரு. அதுக்கு நிஜமாலே அந்த ஊருக்காரங்க ஒருத்தங்களை போட்டிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். எதுக்காக வந்து ஒட்டாத ஒரு பாஷையை சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை வச்சு எடுத்தாங்கன்னு புரியல. சம்பவம் அது எனக்கு ஒட்டவே இல்லையா. எத்தனை படம் பார்த்துருப்போம், நமக்கு தெரியாதா யார் பேசுறது, லிப்ஸிங்கு என்ன ஆக்டிங்குன்ட்டு. அந்த நபருக்கு இந்த பாஷையும் செட் ஆகல, இவங்க அந்த அந்த கேரக்டர் ஒட்டவே இல்லை. பட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. விஷயம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அந்த அந்த கதை வசனம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆக்டருங்களுக்கும் இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கும் ஒன்றுமே இல்லை. மேபி கோவிட் டைமுங்கிறதுனால அறக்க பறக்க ஓகே, எடுத்த வரைக்கும் போரும் பேக்கப்புன்ட்டு எல்லாம் போயிட்டாங்களான்னு தெரியல. பட் கதை நல்லா இருந்தோம், எழுத்து நல்லா இருந்தோம். அந்த ஆக்டிங்கில் அது வந்து இன்னும் வேணும், இன்னும் அந்த ஜிகர்தண்டா ஃபஸ்ட்டில் சொல்லுவானே, இன்னும் பத்தலைடா நடிடாம்பானே அந்த ஆக்டர் கற்றுக் கொடுக்க வரோம். அந்த மாதிரி எமோஷனே பத்தலை, யாருக்குமே வந்து எமோஷனலே வரல. அதனாலே சம்பவம் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து பார்த்தேன். அதுவும் குறிப்பாக நான் இந்த Z5 வேறு ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக வாங்கினேன். நான் வேறு ஏதோ ஒரு சீரீஸ் ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்போது இதை வந்து சரி ரொம்ப நாளாக பார்க்க வேண்டியது ஒன்று இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறனால கரெக்ட், நம்ம வீரப்பன் சீரீஸை பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணேன் Z5க்கு. அப்போ வந்து சரி போது கழுத, இது ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சுமே அப்படின்னு தான் வந்து இந்த சீரீஸை பார்த்தேன். ஒரு 7 எபிசோட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், ஒன் டைம் பார்க்கலாம். மற்றபடி நல்லா வந்திருக்க வேண்டியது ரொம்ப சுமாராக போச்சு. தட்ஸ் அபவுட் பேப்பர் ராக்கெட். அடுத்த ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.